கௌதம் டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம இந்த ரோஜா செடியெலாம் இந்த பன்னீர் ரோஸில் நிறையா தொடர்ச்சியாக பூத்துக்கிட்டு இருந்தாலும் காஞ்சி பார்த்துக்கிட்டு இருந்தோம். பூத்துருச்சு. ஒரு டயத்தில் பார்த்திங்கன்னா அது வந்து பூத்து முடிஞ்சு இந்த மாதிரி வெறும் கிளை மாதிரி வந்துடும். அப்போ வந்து நம்ம இது அப்படியே வச்சுருந்தோன்னா ரொம்ப நாள் ஆகும் இதுலேருந்து புதுசாக கிளை வர்றதுக்கு. அப்போ நம்ம வந்துட்டு அந்த கிளையை வந்துட்டு குடும்பம் வரைக்கும் அப்படியே கட் பண்ணி விட்டுறணும். இது நல்லா பூத்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற இப்போ தான் பூத்து முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், புதுசாக வந்துட்டு கிளைகள் வெடிக்க ஆரம்பிச்சிடும். இது பாருங்கள், இது நல்லாவே பூத்து முடிச்சிருச்சு. ஆனால் அதை நம்ம கட் பண்ணுறப்ப அதில் ஏதாவது கொழுந்து ஏதாவது இருக்குதான்னு பார்த்துக்கணும். கொழுந்து புதுசாக வந்துருந்துச்சுன்னா அதை நம்ம கட் பண்ண வேண்டியதில்லை. கொழுந்து இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து கட் பண்ணிடுறோம். அது மட்டும் இந்த இப்போ சம்பங்கியில் பார்த்திங்கன்னா இப்போ இது நல்லா பூத்து இன்னும் முட்டுக்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த இது பார்த்திங்கன்னா பூத்து முடிஞ்சிருச்சு. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்படி கட் பண்ணி தூர போட்டுடலாம். அப்போ தான் வந்து புதுசாக உங்களுக்கு வந்து இங்கேருந்து கீழேருந்து இன்னொரு புதுசாலாம் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? எப்போயுமே இந்த பராமரிப்புங்கிறது சோம்பேறித்தனப்படாமல் பண்ணிடுங்க. ஓகே. கௌதம் டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இளம் வெயில், அதனால் கொஞ்சம் அப்படியே வேர்த்து ஊற்றுது. இப்போ என்ன பண்ண போனால், இது முல்லைக்கொடி கீழேருந்து வளர்ந்து நல்லா வந்திருக்குதுங்க. எப்போயுமே நம்ம முடி நிறையா வளர வந்து என்ன பண்ணுவோம், முடியை வெட்டி விடுவோம்ல, அதே மாதிரி செடிக்கும் அப்படி தாங்க. செடி வந்துட்டு வளருது, இதெல்லாம் வந்து பூத்து முடிக்கிடுச்சுன்னா வந்துட்டு அடுத்து இதெல்லாம் பாருங்கள் எல்லாம் வளர்ந்து முத்தி போயிருக்குது. இந்த கிளையெல்லாம் வந்து நம்ம வந்து கட் பண்ணி விட்டோம்லங்க. கட் பண்ணி விட்றது எப்படின்ட்டா அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் புதுசாக வந்துட்டு கிளைகள் வரும். கிளைகள் வந்து அதில் வந்து புதுசாக பூக்கள் வரும். ஏன்னா இப்போது அந்த இதெல்லாம் வந்து பூக்கள் வந்து பூத்து முடித்த மொட்டு. இப்போது இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி விட்டோம். இப்படி கட் பண்ணி விட்டோன்னா அடுத்து புதுசாக வந்துட்டு கொழுந்துகள் வரும். கொழுந்து வந்துட்டு அதுலேருந்து நமக்கு வந்து புதுசாக பூக்கள் வந்து வரும். ஏன்னா எப்போயுமே இந்த பராமரிப்பு வந்துட்டு சோம்பேறித்தனப்படாமல் நம்ம தண்ணி ஊற்றுறோம் சரி, அதோட இந்த பராமரிப்பு பணிகளே வந்துட்டு ரெகுலராக பண்ணோன்னா நமக்கு வந்து அந்த செடி வந்து நல்லா தெளிச்சியாக எப்பயும் போல இருக்கும். இல்லாட்டா புதர் மாதிரி மண்டி போயிடும். ஓகேங்களா? இதை மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க. நன்றி. கௌதம் டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போது எதுவுமே வந்து இந்த ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினாலும் சரி, வாஷிங் மிஷின் வாங்கினாலும் சரி, அதுக்கு வந்து பராமரிப்புன்னு ஒன்று செய்வோம், மெயின்டெனன்ஸ். அதே மாதிரி நாங்கள் நம்ம செடி வளர்ப்பில் வந்துட்டு டெய்லி செடிக்கு தண்ணி ஊற்றுறோம், அப்பப்போ வர வைக்கிறோம். அது போக வந்து பார்த்திங்கன்னா அந்த இப்போ பூத்து முடியுதுன்னு வச்சுக்கோங்க, பூத்து முடிஞ்சால் வந்து அந்த கிளைகளெல்லாம் கட் பண்ணி விடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணோம். அந்த பராமரிப்பு பண்ணால் தான் அடுத்த தடவை வந்து நல்லா தளவெடுத்து வரும், இன்னும் நிறையா பூக்கும். இப்போ நம்ம மல்லிக்கொடி வீட்டு கீழேருந்து வந்து மாடியில் வந்து பூக்குது. இந்த மல்லிக்கொடியில் வந்துட்டு இப்போ பூத்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதை வந்து கை பார்க்குறது தான் பார்க்க போகிறோம். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் எந்த இதுவுமே வரல, எல்லாம் பூத்து முடிஞ்சிச்சு. அதனால் இதெல்லாம் அப்படி கட் பண்ணிடணும். கட் பண்ணி போட்டோன்னா புதுசாக வந்து வரும். நம்ம பார்த்தாலே தெரியும் இதெல்லாம் வந்துட்டு பூத்து முடிச்சிருச்சு, வேறு எதுவும் கிளை எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கப்போ அதை நம்ம வந்து அப்படி கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி கட் பண்ணி விட்றது தான் வந்துட்டு நம்ம தேவையில்லாமல் வந்துட்டு ஒரு அடர்த்தியாக தேவையில்லாமல் வந்து வந்துக்கிட்டே இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு குறைச்சிடலாம். ஏன்னா ஒரே இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் புதுசு அதே பாருங்கள். இப்போது இதில் இன்னும் மொட்டு இதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது, அதை விட்டுறணும். நம்ம ஏன்னா மொட்டு இல்லாததாக பார்த்து தான் அந்த மாதிரி கட் பண்ணோம். இப்படி கட் பண்ணுறதுல வந்து நம்ம வந்து ஒரு என்னடா இதெல்லாம் கட் பண்ணுறோமே, இவ்வளோ இது கட் பண்ணுறோமே அப்படிலாம் பார்க்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து கட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து புதுசாக வந்துட்டு கிளைகள் வெடித்து வரும். அதே மாதிரி நிறையா மொட்டுக்கள் வரும். அடுத்து அந்த சீசன் வர்றப்போ உங்களுக்கே அந்த ஒரு வித்தியாசம் தெரியும். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் எப்போயுமே ஒரு தடவை பூத்து முடிச்சிச்சுன்னா அதை வந்து கரெக்டாக பண்ணிடுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. ஓகே.